ஸ்ரீலங்காவில் ஏதாவது சயின்ஸ் டீமில் கஷ்டமாக நினைக்கக்கூடிய எந்த ஒரு வருடமும் A% குறைவாக வரக்கூடிய ஜெட் ஸ்கோரில் பாரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சப்ஜெக்ட் தான் பிசிக்ஸ். என்னதான் பிசிக்ஸ் இவ்வாறு கலக்கி கொண்டிருந்தாலும் நான் பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா அவ்வளவு வில்லங்கம் உண்டு இவர்கிட்ட இல்லைன்னு சொல்லி வந்து எங்களுக்கு விலங்கு எடுத்துக்கொள்ளல. எக்ஸாம்பிளுக்கு நான் போன இயர்ஸ் பேப்பரை நான் எடுத்து பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா அந்த பேப்பரில் யோசிக்க கஷ்டமான கேள்விகள் போட்டிருந்தாங்க. ரைட், சிலபஸுக்கு வெளியில் கேள்விகள் போட்ட படிக்காத செக்ஷன் நிறைய இந்த அப்படி சொல்லதுக்கு ஒன்றுமே தெரியல. ரைட், பெரும்பாலான கேள்வி ஈஸியாக தான் ஈஸியாக போட்டும் நாங்கள் ஸ்டெப் எடுத்து பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா, அதாவது போன வருஷத்துக்கு இவலுவேஷன் ரிப்போர்ட் நாங்கள் எடுத்து பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா அதில் கிட்டத்தட்ட 91,000 பேர் சிட் பண்ணிச்சு எக்ஸாமுக்கு. அதில் 5,500 பேர் தான் ஃபிசிக்ஸில் A எடுத்துச்சு. பி எத்தனை பார்த்தேன்றாலும் அதிலேயும் 5,500, கிட்டத்தட்ட 11,000 பேர் தான் 65க்கு மேலே எடுத்துச்சு. 80,000 பேரும் 65 கீழே எடுத்துச்சான். அப்போ என்ன பிரச்சனை? என்னத்துக்கு அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 65க்கு மேலே சரி எடுத்துக்கொள்ளலாம் போனேன். கிட்டத்தட்ட 80,000 பேருக்கு எடுத்துக்கொள்ளலாம். இது போன இயருக்கு மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு முந்தி நேர் எல்லாமே இதே நிலமா தான். ரைட், அதாவது 2023 ஏழாவது நான் எடுத்து பார்த்தா 4,000 பேர் தான் A எடுத்துருக்காங்க. ரைட், பி கிட்டத்தட்ட 5,000 கணக்கு தான் எடுத்து டோட்டலாக 9,000 அப்படித்தான் வருது. 65க்கு மேல் 25 A-level 25 A-level நான் எடுத்துக்கொண்டாலும் இதே நிலமா கிட்டத்தட்ட பெருசா டிஃபரெண்ட் வாரல. ரைட், ஒவ்வொரு பெருசா சேஞ்ச் ஆகறல்ல. அப்போ இதுக்கு பின்னுக்கு பெரிய விஷயம் இந்த பேப்பர்ஸ் பின்னுக்கு NPM விஷயம் இதுக்கு பின்னுக்கு கூடிய சைக்காலஜி இருக்கு. இதுக்கு பின்னுக்கு கூடிய சயின்ஸ் இதை பற்றி பார்க்கறதுக்கு நாங்கள் Hi everyone, I am Shazan Fahim. Welcome to my channel. Right, இப்போ விஷயத்துக்குள்ளே வரும். இந்த வீடியோவில் நாம் 2 விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது, எஃபில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த 4 மாதத்தை பயன்படுத்தி A1க்கு போக முடியுமா, அல்லது A1 போகிறதுக்கு 4 மாத காலமும் போதுமா? ரெண்டாவது, எவ்வாறு இந்த 4 மாதத்தை சரியாக ஆர்கனைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்காக பிளானோட போட்டு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணி வேண்டியதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 4 மாதத்தில் ஃபிசிக்ஸ் முழு சிலபஸையும் படித்து ஃபுல்லாக தெளிவெடுத்து எல்லா பாஸ் பேப்பர் கேள்வி மாதிரி செய்யறதுக்கு டைம் போதுமோன்னு கேட்டேன். ஐ ஆம் வெரி சாரி, டைம் போதா. அப்படி என்றா இந்த 4 மாதத்தில் ஒரு A1க்கு போகலாவா என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக முடியும். அது எப்படி? அதற்கான ஆன்சர் தான் 80-20 ரூல். எஸ், A-level பேப்பர்ஸை பொறுத்தவரையில் ஃபிசிக்ஸ் மட்டுமல்ல எந்த பேப்பர் எடுத்துக்கொண்டாலும் அதில் இந்த 80-20 ரூல், அதாவது ஃபிசிக்ஸ் சிலபஸில் 20% பகுதிகள் இருந்தால் பேப்பரில் 80% மார்க்ஸுக்குரிய கேள்விகளே வரும். அப்போ எஃப்ல இருக்கக்கூடிய ஒருத்தராக இருந்திருந்தாங்க. அப்போ எஃப்பை பற்றி பேசினா SCBயை பற்றி பேசணும்னு எதுவும் அவசியப்படும் இல்லை. எஃப்லேருந்து Aக்கு போக முடியும் என்றால் பிலேருந்து சிலேருந்து எஸ்லேருந்து போக முடியும் தானே. ரைட், அப்போ சிலபஸில் அந்த 20% மென்த்தியா. அப்போ இந்த 20% தான் பேப்பரில் 80 மார்க்ஸுக்குரிய கேள்விகளே கேட்க போகிறேன். அப்போ அந்த 20% சரியாக இனங்கண்டு ஏன்னு சொல்லிச்சேன்னா 5ல் 1. ரைட், அதாவது ஃபிசிக்ஸ் 2.5 வருஷம் சிலபஸில் ஒரு நாளும் எங்களுக்கு என்ன செய்யலாம், 4 மாதத்தில் படிச்சேல. பட் 5ல் ஒரு பகுதி சரியான பெரிய ஒரு எஃபர்ட் ஒன்று சரியான, அதாவது டிசிப்ளினாக இருந்து ஹார்ட் ஒர்க் ஒன்று கொடுத்து அந்த ஸ்மார்ட்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்ணினா நிச்சயமாக 20 பகுதியை அதாவது சிலபஸில் இருக்கக்கூடிய 20% படித்ததுக்கு இந்த 4 மாதம் வெயினி மாதிரி போகும். அந்த 20%க்குள்ள தான் இந்த ஏயும் இருச்சு. ரைட், அப்போ நிச்சயமாக உங்களுக்கு A1 எடுக்கலுமோட கேட்ட இந்த 4 மாதத்தில் நிச்சயமாக ஏழும். செய்ய வேண்டியது சரியான பேப்பர்ஸை ஆராய்ந்து, ரைட், அந்த 20% NPNத்தை சரியாக இனங்கண்டு அதற்கேற்ற மாதிரி நுட்பமாக ஒர்க் பண்ணினு சொல்லிச்சுன்னா நிச்சயமாக A எடுக்கலும். இந்த வீடியோட மெயினான கோலே இந்த 2வது விஷயத்தை பற்றி பேசியது தான். அப்போ ஏன் ஃபர்ஸ்ட் விஷயத்தை பற்றி பேசினேன் ஏனெண்டா, நார்மலாகவே உங்களுக்கு கிளாஸ் சேர்மாறு சரியான 4 மாதம் கிட்டவாயிட்டு, அதாவது எக்ஸாமுக்கு கிட்டவாயிட்டதால நார்மலாக மோட்டிவேஷன் பண்ணுறது, அதாவது 4 மாதம் கிட்ட படித்தாத ஆக்களுக்கு நார்மலாக ஒரு மொராலோட கொடுக்கறதுக்கு 4 மாதத்துலையும் எடுக்கலும், அப்படி எடுக்கலும் இப்படி இருக்கேன். யூடியூப் வீடியோஸ் பார்த்தனாலும் 6 மாதத்தில் 3 மாதத்தில் அல்லது 5 மாதத்தில் 3 எடுப்போம், அல்லது எஃப்லேருந்து Aக்கு போகும். மாதத்துணை A-level கொடுத்தாங்கன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கீங்க நீங்கள். ரைட், பட் என்ன வீடியோட ஸ்பெஷல் என்ன சொல்லிச்சுன்னா, உண்மையிலே 3 மாதம் 4 மாதம் அதில் உண்மையிலே A1க்கு போக இயலுமா, அதுக்கான அனாலிட்டிக்கலா சரியான உண்மையிலே போக முடியுமா, அதாவது நம்மளாக சயின்ஸ் படிக்கக்கூடிய. ரைட், அப்போ நான் நிறைய விஷயங்கள் அனாலிட்டிக்கலாக தான் யோசித்தோம். பட் உண்மையிலே போக இயலுமா, 3 மாதத்தில் எடுக்க 4 மாதத்தில் எடுக்கணும் உண்மையிலே இயலுமா சொல்லி பார்க்கணும் தானே.
அப்போ உண்மையிலே ஏழுமான்னு சொல்லி பார்க்கத்தான் உண்மையிலே ஏழும். ஏன் ஏலவல் பேப்பர்ஸ் வந்து இந்த 80-20 ரூலுக்கு அமைவாகத்தவங்க பேப்பர்ஸ் தயாரிச்சு. அப்போ எங்களுக்கு வந்து இந்த 4 மாதத்தில் வந்து எங்களுக்கு 100% சிலபஸில் 100% வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம் படித்து எல்லாமே இருக்கலாம். பட் அதில் வந்து 5ல் ஒரு பகுதி 20% படித்ததுக்கு காலம் போகும். ஆகவே எங்களுக்கு வந்து இவனுக்கு போய் அந்த லொஜிக்கை தான் இந்த வீடியோஸ்லாம் வழங்கப்படுது. ரைட். அப்போ இதிலே வந்து இப்போ நிறைய வந்து 4 மாதம் கிட்ட வாயினத்தில் நீங்கள் உங்களை அண்டர் ப்ரெஷர் நிற்பீங்க. ரைட். அதாவது நிறைய விஷயங்கள் படித்ததுக்கு என்னதான் படிச்சுன்னு, அதாவது இப்போ ஏழு இருக்கக்கூடிய ஒருவராக இருந்திருந்தாலும் நீங்கள் இன்னும் நிறைய விஷயம் படித்து தீர்ச்சி மாதிரி ஃபீலிங் ஒன்று வருது. படித்தெல்லாம் ஞாபகம் இல்லாத மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. சரியான, அதாவது புக் எடுத்தாலே தூக்கம். ரைட். மென்டலி நிறைய வந்து அன்ஸ்டேபிளாக இருப்பீங்க. ரைட். அதாவது உடலாலும் சரி ஃபிசிக்கலாலும் சரி நிறைய வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ரொம்பலாம் வந்து கொஞ்சம் வருத்தங்கள் வந்து ஈச்சிடும். ரைட். சிலாக்களுக்கு வந்து ஷோமிலா புரிச்சி சீனில் வந்து இந்த கடைசி கட்டத்தில். ரைட். அப்போ நார்மலாக அப்போ கடைசி கட்டத்தில் டைம் எப்படி மேனேஜ் பண்ணி கடைசி கட்டத்தில் பாஸ் பேப்பர் செய்கிற மாடல் பேப்பர்ஸ் நிறைய வந்து கொஸ்டின் இருந்துச்சு உங்களுக்கு. அது வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து இன்ஷால்லாம் நான் கதைக்கிறேன். ரைட். ரைட். இப்போ நான் 2வது விடயத்துக்கு வரும். எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டுக்கு எங்களை மைண்டை செட் பண்ணணும். ரைட். அதாவது மைண்டை வந்து சரியாக வந்து செட் பண்ணி கொண்டா தான் வேண்டிய ஒரு விஷயம் வந்து செய்யல. ரைட். அதாவது நான் என்ன செல்லவான்னு சொல்லிச்சுன்னா, அதாவது இந்த 4 மாதம் என்ன நடந்தாலும் சரி, ரைட், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், என்னதான் விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு மனசு வந்திருந்தாலும், எவ்வளோதான் வருத்தமாக இருந்தாலும், ரைட், கடைசி வரங்காட்டும். அதாவது எக்ஸாம் 6 பேப்பர். ரைட். ஆனால் 6 பேப்பரும் முடியும் வரங்காட்டும் இந்த கேம்லேருந்து எலிம்பியல் அல்லது கேமை வந்து உடியல்லைன்னு சொல்லி, அதாவது உங்களுக்கு வந்து குறுகிய ஆழமோடு தான் ஆயிடுச்சு. சரி, 4 மாதம் தான் இன்னும் வந்து நீங்கள் மூட்டை கூத்து போட்டுக்கணும்னு நினச்சிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து கழிஞ்சுண்ணா. 2 வருஷம் இங்கே போனே இல்லை. ரைட். இப்படி எனக்குள்ளே போயிடுச்சு. ரைட். அதே மாதிரி அளவில் ஸ்பீடாக இந்த 4 மாதமும் போகும். அது உங்களுக்கு விளங்க எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து 7 மாதத்தோடவும். அதாவது இப்போ தான் உங்களுக்கு வந்து ஓலெவலுக்கும் ஏலெவலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, என்ன தான் ஆரம்பத்தில் உள்ள ஏலெவலுக்கு வந்திருந்தாலும் நம்மளை ஆக்க செல்லியதான். ரைட். ஓலெவல் மாதிரி இல்லை ஏலெவல் அப்படி இப்படி. பட் அது என்ன தான் அப்படி செல்லியோ உண்மையாக நம்பிட்டு இருந்தாலும் பட் அது ஃபீலாக தொடங்கி வந்து இந்த டைம் தான். மிக முக்கியமான பிரச்சனையை வந்து நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னன்னா படிச்செல்லாம் விளங்கி. ரைட். கஷ்டப்பட்டு செல்லத்துக்கு இல்லை. பட் டைம் போதா. ரைட். டைம் போதா மிகப்பெரிய பிரச்சனை. ரைட். அதாவது எங்களுக்கு வந்து நம்ம வந்து என்னென்னா உங்களோட மைண்ட் வந்து இப்போ செட் ஆகிடுது. சரியான, இப்போ ஆரம்பத்தில்னா மெக்கானிக்ஸ் நாங்கள் எடுத்துக்கோன்னா 10 மாதம் 1 வருஷத்துக்கு சிலாக வந்து இழுத்து படிச்சு. பட் மற்ற 10 யூனிட் டைம் வந்து 1.5 வருஷத்தில் படித்து முடிச்சு. அப்போ எவ்வளோ கேப் உண்மையில வந்து 10 மாதம் இப்போ 1 வருஷம் என்ன செய்கிறேன்னா உனது திங்கிங் பேட்டர்னை வந்து மாற்றி. ரைட். அதாவது உங்களை லொஜிக்கலாக க்ரிட்டிக்கல் திங்கிங்கில் வந்து அதாவது உங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி. ரைட். அதாவது என்னதான் ஓலெவலில் வந்து உங்களை நிறைய விஷயங்கள் லொஜிக்கல் பாட்டெல்லாம் வந்து மூளையில் மைண்டில் வந்து பிரெயினில் வந்து இந்த லொஜிக்கல் பாட்டெலாம் அவ்வளோ வளரியல். ரைட். நீங்கள் வந்து ஏலெவலுக்கு வந்த பிறகு தான் மெதுவாக அந்த ஆரம்பத்தில் வெஸ்ட்டுக்கான கஷ்டம். இப்போ மெதுவாக வந்து இப்போ கொஞ்சம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து விளங்க தொடங்கி. பட் படித்ததுக்கு டைம் இல்லாமல் படித்ததுக்கு ஷோம்பர் அந்த மாதிரிலாம் வர என்ன சொன்னா ஆரம்பத்தில் சிலாக்க ஒர்க் பண்ணக்கூடிய கேள்வி. ரைட். ஆரம்பத்தில் சுப்பரியாகவே ஒர்க் பண்ணி. பட் இப்போ போக என்ன செய்யற அது குறைஞ்சிக்கணும் வந்து இப்போ இறங்கி கொண்டுச்சு. ரைட். நல்லா நினைச்சுங்க, இந்த கட்டத்தில் நீங்கள் 3Aல இருந்திருந்தாலும் இந்த 4 மாதத்தை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்திய வேண்டியதில் தான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட் வந்து தீர்மானிக்கப்படி. அதாவது எவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாலும் வேலையில் இந்த 4 மாதம் மோட்டு கூத்தான்னா ஃபுல்லாகவே வைத்திருவேன். 3Aல இருந்தால் 3B 3Cக்கு இறங்க சான்ஸ். ரைட். அதே மாதிரி எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாமல் நார்மலாக ஒர்க் பண்ணி கிளாஸ் போகிற வர பெருசாக எக்ஸாம் நார்மலாக சிட் பண்ணி பெருசாக வந்து நம்மளாம் ஒர்க் பண்ணி பட் பெருசாக இறங்கி வேலை செய்யலை. அப்படி இருந்திருந்தாலும் அப்படி ஆக்காலாக இருந்திருந்தாலும் இந்த 4 மாதத்தை சரியாக பயன்படுத்தினா பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தேன். ரைட். அதாவது 3Sல இருந்திருந்தாலும் 3A போவதற்கான வாய்ப்பு இருச்சு. விட வேணாம் தான் சொல்லி. ரைட். அதாவது ஃபைனலாக நான் சொல்லி வந்து ஏலெவல் ரிசல்ட் வந்து உண்மையிலே தீர்மானிக்கப்படிய கடைசி 3 மாதத்தில் நல்லா நினைவச்சு. ரைட். நீங்கள் இதுகால வரங்காட்டி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்த மேல இந்த 3 மாதம் எப்படி பயன்படுத்த போகிற, என்ன இவ்வளோ காலம் ஒர்க் பண்ணதை எப்படி நீங்கள் வந்து உண்மையில் என்ன செய்ய போகிற டெலிவர் பண்ண போகிற. ரைட். இந்த கடைசி 3 மாதத்தை சரியாக ஓகே. அதாவது நிறைய விஷயங்கள் படித்திருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணும். ரைட். இல்லாட்ட மறந்து போக சான்ஸ் ஆச்சு. இப்போ ஆரம்பத்தில் வந்து நிறைய சில செக்ஷன் வந்து அத்துப்படியாயிருச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் மறந்து வைத்து இப்போ
நார்மலாக செய்கிற கேள்விகள் கூட செஞ்சு கொள்ளல. அந்த மாதிரி சீன்லாம் வர சில ஆக்களுக்கு வந்து பயமெல்லாம் வர சான்ஸ் இருக்குது ரைட். அப்போ என்ன செலவான்னு சொல்லுதுன்னா மெயினாகவே மைண்டுக்கு எடுத்துக்கணும். A-level பார்ட் டைம் செய்யறதுக்கு படமாற வேணால் இந்த 4 மாதம் சரி. நீங்கள் இதுக்கு முன்னுக்கு வந்து என்ன தான் கூத்தாடியும் இல்லை ரைட். நீங்கள் இதுக்கு முன்னுக்கு என்ன தான் கூத்தாடி இருப்பீங்க ரைட், அது பரவாயில்ல. பட் இந்த 4 மாதம் வந்து ஃபோக்கஸாக இருங்க ரைட், ஃபோக்கஸாக இருங்க ரைட். அடுத்த விஷயம் தான் என்ன எழுதுனா ஃபஸ்ட்டுக்கு இந்த ஃபிசிக்ஸை வந்து பெருசாக பார்க்க வேணாம் ரைட். அதாவது 11 யூனிட் இருந்துச்சு, இவ்வளோ விஷயங்கள் படிச்சது பார்க்க. ஃபிசிக்ஸை வந்து 3ஆக உடைங்க, அதாவது MCQ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏன்னு சொல்லி ரைட். என்ன சொல்லிச்சுன்னா மற்ற பாடங்களோட ஒப்பிடக்கூடிய இந்த 3 பாட்டும் வந்து கொண்டு வித்தியாசமாக இருந்துச்சு. அதாவது ப்ரொஃபஸர் வந்து MCQ கேட்குற விதம், எஸ்ஏலுக்கு கேட்குற விதம், ஸ்ட்ரக்சரே கேட்குற மூணு ஜாய் ரைட். கெமிஸ்ட்ரியோட ஒப்பிடக்குள்ள சில நேரத்துக்கு MCQவில் நான் படித்த விஷயங்கள் அப்படியே வந்து ஸ்ட்ரக்சர் எஸ்ஏக்கு வர சீன்கள் இருந்துச்சு. அதை விட ஒப்பீட்டு லெவலில் அது வந்து தலைப்பக்கமாக தான் இருக்க போகிற ஃபிசிக்ஸில். அதாவது MCQன்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் ஒன்று இருந்துச்சு சரியானே, அந்த பேட்டர்னுக்கு அமைவாக தான் கேள்வி போடியும் ரைட். எஸ்ஏக்குன்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. அதாவது எஸ்ஏல முக்கியமாக வந்து தியரி பேஸாக தான் இருந்துச்சு போகிற. பட் MCQ தானே நிறைய பேர் கஷ்டம் ரைட். அப்போ MCQ பொறுத்தவரை நீங்கள் தியரி படிச்சிருப்பீங்க எந்தியோ, பட் கேட்குற கேள்வி எந்தியமாக இருந்துச்சு. பட் எஸ்ஏ நார்மலாக வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நிறைய பேருக்கு எழுதிக்குள்ள கூடியமாக சில கலக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. பட் நிறைய பேருக்கு வந்து எவரேஜாக நான் பார்த்தேன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஏழும் MCQ தான் கொஞ்சம் வந்து இந்திய பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும், MCQ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ. அதாவது நான் என்ன சொல்ல வேண்டாம், படிக்க 3 வந்து 3 விதத்தில் வந்து பாருங்க. அதாவது நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கன்னு சொல்லிச்சுன்றாலும் நீங்கள் MCQ வேறு, ஸ்ட்ரக்சருக்கு வேறு, எஸ்ஏக்கு வேறு எடுத்து தான் ஆகணும் ரைட். ஏன்டா சிலது வந்து MCQவில் சில பாயிண்ட்டுகள் வந்து எஸ்ஏக்கு வந்து சின்ன ரோமன் இலக்க கேள்வியாக வரையலாம், அது வேறு விஷயம். பட் நார்மலி வந்து பொதுவாக வந்து பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்று இருந்துச்சு ரைட். அதுதான் நார்மலாக வந்து கஷ்டமாக கருதப்படுறதுக்கு காரணம். என்ன கூடவா கஷ்டம் இல்லை சரியான. ஃபிசிக்ஸ் வந்து ஒரு நாளாக கஷ்டம் இல்லை, நிறைய ஒர்க் பண்ணுவோம். நிறைய ஒர்க் பண்ணுறவருக்கு தான் ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ரைட். மற்ற பாடங்களோட ஒப்பிடக்குள்ள ரைட். ஏனெண்டா நிறைய பேர் புரிஞ்சுக்கொள்ள விஷயம் என்ன இருந்துச்சுன்னா ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லி வந்து அதாவது இந்த A-level பேப்பர்ஸே வந்து இந்த அப்ளிகேஷன் பேஸ், அதாவது படித்தத்தை அப்ளை பண்ணுற விதமாக தான் இருந்துச்சு. அதிலே முக்கியமாக ஃபிசிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 90க்கு மேலே வந்து இந்த அப்ளை பண்ணுற விதம் தான் தியரி படிச்சது அப்படியே கொட்டிய அது வந்து குறைச்ச. எக்ஸாம்பிளுக்கு சவுண்டில் இருக்கக்கூடிய செக்ஷன்னா அலைகள், இயல்புகள், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நார்மலாக வந்து தியரி தெரிஞ்சவன் சரி எடுப்பான், தெரியாதவனுக்கு பிழைதான் அப்படி செக்ஷனும், அதாவது பாடமாக்குற செக்ஷனும் கொஞ்சம் இருந்துச்சு ஃபிசிக்ஸில் ரைட். அதாவது மற்ற பாடங்களில் ஒப்பிடக்குள்ள அது குறைவு ரைட். அப்போ நிறைய இருந்துச்சு வந்து இந்த அப்ளிகேஷன் பேஸ், அதாவது நிறைய அப்ளை பண்ணணும்னா அந்த அப்ளை பண்ணது நான் படிக்கும் ரைட். இப்போ எக்ஸாம்பிள் கிளாஸில் இருந்து கொண்டு நாங்கள் என்ன செய்யணும், தியரி தான் படிக்கிறேன். இப்போ ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, சரி விளங்கப்படுத்துவார், விளங்கெடுத்து 2-3 கேள்வி செஞ்சேன் ஓகே. பட் அது எப்படி வந்து அந்த அப்ளை ஆகிற வேண்டியதையும் வேற படித்தோம் ரைட். படித்ததுக்கு பாஸ் பண்ணினா கேள்விகள் செய்ய கேள்விகள் செய்யக்குள்ள உங்களோட நார்மலாக வந்து உங்களோட லாஜிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் வளரியத்தோட சேர்த்து இந்த எப்படி அந்த தியரி வந்து அப்ளை ஆகிற ஒரு நார்மலாக விஷயம் விளங்கத்தோடும் ரைட். ப்ரொஃபஸர் எப்படி கேள்வி கேட்குற ரேஞ்ச் ஒன்று ஒரு லிமிட் வந்துச்சு சரி. சிலபஸில் வந்து என்னன்னா ஒரு செக்ஷன் எனக்கு எடுத்துக்கொள்ள விதமாக கேட்கல, பட் ஒரு லிமிட் வந்துச்சு ரைட்.